சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ. என்னால பேச முடியல. பேச முடியலையா? சரி குரு, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ யாரை கூட்டு போனாங்கன்றீங்க? இப்போ நம்ம ஊர்ல இருந்து இன்னொருத்தர் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது என்னோட பிரதர் என்னை பார்க்க வந்தவர். அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்றுட்டு இருந்தாரு. இன்ஸ்பெக்டர் பாபுவும் அப்புறமேட்டுக்கு வந்து எஸ்ஐ சார் தேவனும் வந்திருந்தாங்க. சரி. என்னை வந்து பார்த்தாங்க. என்னால சரியா கொஞ்சம் மயக்கத்துல இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் என்னை எழுப்புனாங்க. நான் சரியா மூஞ்சி எனக்கு கவனிக்கல. அப்போ இப்பதான் கேட்டேன், தேவன் செய்யும் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதோட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். அண்ணனை கூட்டின்னு போயிட்டு என்னால பேச முடியல, நான் கழுத்து தான் வலிக்குது. புரியுதுமா, சொல்லுமா. இப்ப என்னன்னா, அவர் கூட்டின்னு போயிட்டு ஸ்டேஷன்ல அவர் இல்ல. எங்க அட்வொகேட் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அங்க நம்ம ஊர்ல இருந்து. சரி. அதுவும் இல்லாம நம்ம தம்பிங்க ஒரு 4 பேர் அட்வொகேட் இருக்காங்க. சரி. அவங்க உள்ள போய் பார்க்க சொல்லி கேட்க சொன்னா தெரியல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு போலீஸ் முழு நம்பிக்கையே விட்டு போச்சு. இது அப்புறமா நான் போலீஸை நம்புற ஒரு எண்ணமும் எனக்கு விட்டு போச்சு. இல்லம்மா, செய்யூர்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த அளவுக்கு காட்டுமிராண்டித்தனமா இல்ல. அவர் வந்து பிரச்சனைய வந்து என்னன்னு முதல்ல பேஸ் பண்ணணும். எதுக்கு உன்ன தலைமை ஆய்வாளர் உன்னை போட்டிருக்காங்க. எது வந்தாலும் மக்கள் குறைய கேட்டு தான் பேசுவோம். அவர் மக்கள் கிட்ட எதுவும் பேச என்னெல்லாம் கழுத்து பிடிச்சி இப்ப பேசாத நிலைமைக்கு என்ன ஆக்கிட்டாரு அவரு. உன்ன கழுத்து பிடிச்சது யாரு? இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் என்ன வேலையா பண்ணாரு. ஐயோ. அவராலதான் இது எனக்கு முழுக்க என்னால பேச முடியல. கழுத்து வலிக்குது. கழுத்தை பிடிச்சி தூக்குனாரா? என்ன பண்ணாரு? ஆமா, என்ன எல்லாரும் தூக்குனாங்க. அவருக்கு என்ன கழுத்து பிடிச்சி தூக்குறாரு அவரு ஒரு ஆளு. மீதி பேரெல்லாம் என்ன பின்னாடி பிடிச்சி இழுக்குறாங்க. நெஞ்சில குத்துனாங்கன்ற யாரு அது? நெஞ்சில வலிக்குது நீ குத்துனாங்க? அவரேதான் அந்த பொறுப்பு. ஆமா, இன்ஸ்பெக்டர் தான். புரியல, என்ன பொறுப்பு? இந்த ப்ளூ டிஷர்ட் சொல்லி துறைச்சு அடிச்சாரு. பிவிசி பைப், பிளாக் பிவிசி பைப் சார். அது வரும்போதே எடுத்துட்டு வந்தாரா? அதெல்லாம் வரும்போதே எடுத்துட்டு அது அவங்க யூஸ் பண்றது அது. அவங்க வரும்போது ஒரு பிளான தான் வந்திருக்காங்க அவங்க. எனக்கு முழுக்க இப்ப மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் காவல் மேல இந்த நம்பிக்கை ஒரு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்ற? உங்க மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். நாங்க என்னைக்கு இங்க பாரு, துப்பாக்கியை தூக்கி நெத்தில வச்சாலும் பயப்படாம நிப்போம். சரியா? உங்களுக்காக இருக்காரு, தனியே இருக்காங்க, நாங்க எல்லாருமே நிப்போம். என்னைக்குமே உங்களை வந்து கைவிட மாட்டோம். உங்களுக்காக நாங்க என்னைக்குமே நிப்போம். துப்பாக்கியை நெத்தில வச்சாலும் பயப்பட மாட்டோம். சரியா? காவல் வேலைதான் செய்யறாங்களா? எனக்கு ரொம்ப நாளா இருக்குப்பா. தாரவாத்தை கொடுத்துருக்கா கவர்மெண்ட் தெரியல எனக்கு. இது ரொம்ப நான் எங்க இருந்தாலும் விட மாட்டேன். நான் ஏதாச்சும் எனக்கு எதாவது கூட விட்டுறாதீங்க. எதுவும் ஆகாது.